வணக்கம். தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள். கடந்த சில நாட்களாக வீழ்ச்சியடைந்து வந்த இலங்கை ரூபாவின் மதிப்பு 23ஆம் தேதி அமெரிக்க டாலருக்கு நிகராக 2.7 வீதத்தால் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக இணையதளம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றிடமிருந்து இலங்கைக்கு நிதி கிடைக்கவுள்ள நிலையில் சந்தையில் உள்ளவர்கள் தங்களிடமுள்ள டாலர்களை விற்பனை செய்ய முற்பட்டதே ரூபா வலுவடைவதற்கு காரணம் என்று அரசாங்கம் தெரிவிப்பதாக அந்த இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ரூபாவின் மதிப்பை ஸ்திரப்படுத்துவதற்காக தனிப்பட்ட வாகன இறக்குமதியின் மீது கூடுதல் கட்டணத்தை விதிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது. உத்தியோகபூர்வமாக வாகன பதிவு இலக்கத்தகடுகளை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்ட போதிலும் மாற்றியமைக்கப்பட்ட அல்லது தர நிர்ணயமற்ற இலக்கத்தகடுகளை பொருத்தி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என போலீசார் சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சட்டப்பூர்வமாக வாகனங்களை செலுத்த முடியாது என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பூர்வமான பிரதி போலீஸ் மா அதிபர் WGP சினவிரத்தின தெரிவித்துள்ளார். உள்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இலங்கை மேற்கு இந்தியாவுடனான விமான இணைப்பை விரிவுபடுத்துகிறது. அதன்படி அகமதாபாத் கொழும்பு நேரடி விமான சேவைகள் ஜூன் 19 முதல் தொடங்கப்பட உள்ளன. பிட்ஸியார் இந்த வழித்தடத்தில் வாரத்துக்கு 3 முறை விமானங்களை இயக்கும் இரு நகரங்களுக்கு இடையிலான பயண நேரம் கிட்டத்தட்ட 9 மணி நேரத்திலிருந்து வரும் 3 மணி நேரமாக குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருதானியிலிருந்து தென்னிலங்கை நோக்கி புறப்படவிருந்த தொடருந்து ஒன்றின் என்ஜின் ஒன்று தடம் புரண்டதன் காரணமாக மருதானை கோட்டை வரையான தொடருந்து போக்குவரத்தில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது. மருதானிலிருந்து தென்னிலங்கை நோக்கி புறப்படவிருந்த தொடருந்து ஒன்றின் என்ஜின் ஒன்று தடம் புரண்டதன் காரணமாக மருதானை கோட்டை வரையான தொடருந்து போக்குவரத்து தடங்கள் ஏற்பட்டுள்ளது. மருதானிலிருந்து கேக்கடுவ நோக்கி தினமும் மாலை 6:10 மணிக்கு புறப்படும் கடுகத்தி தொடருந்தின் எஞ்சின் பகுதியே நேற்று மாலையில் மேற்குறித்தவாறு தடம் புரண்டுள்ளது. மருதானை தொடருந்து நிலையத்தின் கடைக்கோடி முனையத்திலிருந்து மேடையில் நிறுத்தப்பட்ட இந்த பெட்டிகளுடன் இணைக்க எஞ்சின் நகர்த்தப்பட்ட போது மருதானை பாலம் அருகே இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது எஞ்சினில் 4 சக்கரங்கள் தடம் புரண்டுள்ளதுடன் விபத்தின் காரணமாக கொழும்பு கோட்டை மற்றும் மருதானை இடையிலான தொடருந்து பாதையின் ஒரு பகுதியில் போக்குவரத்து தடங்கள் ஏற்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் விதிக்கப்பட்டிருந்ததைப் போன்று அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதிக்கு மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியதாக தெரியவந்துள்ளது. ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி குறித்த செய்தியை வெளியிட்டுள்ளது. செய்தியை தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மேற்கு ஆசியாவில் ஏற்பட்ட பிராந்திய மோதல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அரசாங்கம் பல மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க உள்ளது. அதன்படி அத்தியாவசியமற்ற இறக்குமதிகளை கட்டுப்படுத்தவும் 2022 பொருளாதார நெருக்கடியின் போது எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்தவும் அரசாங்கம் திட்டமிடுகின்றது. மே 26 அல்லது 27 தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை நாட்டை வந்தடையக்கூடும் என்பதால் மழைவீழ்ச்சி அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கழனி கங்கையின் நீர்மட்டம் வளமைக்கு திரும்பியுள்ள போதிலும் கழுகங்கை மற்றும் அத்தனகல ஓயா பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கின்றது. இதேவேளை சீரற்ற வானிலையினால் 8 மாவட்டங்களில் 28,933 பேர் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் அவசர காலங்களில் விமானங்களை தரையிறக்குவதற்காக மேலும் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டுநாயக்காவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் பலத்த மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதன் காரணமாக அரசாங்கத்தின் வெளிநாட்டு கடன் தொகை ஒருபோதும் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார். ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி வெளிநாட்டு கடன் அதிகரிப்பதற்கு காரணம் அல்ல என்றும் வெளிநாட்டு கடன் $1 கூட அதிகரிக்காது என்றும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கடனை ரூபாயில் அல்லாமல் டாலரில் அளவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உலகில் எந்த நாடும் தனது வெளிநாட்டு கடனை தனது சொந்த நாணயத்தில் அளவிடுவதில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் பெரிய வெங்காய விதை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் விசேட விதை உற்பத்தி கிராமம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கான நீண்டகால தீர்வாக உள்நாட்டு வெங்காய உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது.
அதன் ஒரு கட்டமாக விசேட விதை உற்பத்தி கிராமம் ஒன்றை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நடப்பு வருடத்துக்குள் உள்நாட்டு வெங்காய உற்பத்தியை 70,000 மெட்ரிக் டன் வரை அதிகரிப்பது திட்டத்தின் பிரதான இலக்காகும் என விவசாய திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கிளிநொச்சி பெரந்தன் பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தர்மபுரம் பகுதியிலிருந்து அனுமதி பத்திரங்கள் எதுவும் இல்லாமல் மணல் கொண்டு சென்ற நால்வரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற டெப்பர் வாகனம் ஊடாக பெரந்தன் பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுவது தொடர்பாக பிரதேசவாசிகள் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாருக்கு முறைப்பாடு அளித்துள்ளனர். குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் பிறந்த 4 மாதங்களேயான ஆண் குழந்தை ஒன்று நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளது. வரணி இயற்றாலை பகுதியைச் சேர்ந்த தவகுமார் பஸ்மிலன் என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தை 23ஆம் தேதி சுவாசிப்பதற்கு சிரமப்பட்ட நிலையில் குழந்தையை நேற்றிரவு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குறித்த குழந்தை உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி அக்ராயன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முக்கம்பன் பகுதியிலிருந்து பார ஊர்தி மூலம் அனுமதி பத்திரம் எதுவுமின்றி 22 கால்நடைகளை கொண்டு செல்ல முற்பட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக முகமாலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வீதி சோதனையின் போது குறித்த வாகனம் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 22 கால்நடைகளையும் போலீசார் மீட்டுள்ளதுடன் குறித்த பார ஊர்தியின் 43 வயதுடைய சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த சாரதியை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவுக்கான தற்போதைய இலங்கை தூதுவரும் முன்னாள் அமைச்சருமான மஹிந்த சமரசிங்க தனது பதவியிலிருந்து விலகுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அவரது பதவிக்காலம் எதிர்வரும் ஜூலை மாதத்துடன் நிறைவடையவிருந்த நிலையில் அவரது அரசியல் அனுபவத்தை மேலும் பெற்றுக்கொள்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை அரசியலில் நீண்ட காலம் பயணித்த அவர் 2021ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி வெளிநாட்டு சேவையில் இணைந்து கொண்டார். நாட்டில் கடந்த கால பொருளாதார நெருக்கடி சூழலில் இருந்து இன்று வரையானவரது பணிகள் மிகவும் குறிப்பிடத்தக்கவையாக இருந்துள்ளன. தற்போது நிலவும் மோசமான வானிலை காரணமாக மண் சரிவு எச்சரிக்கைகளை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேற்று காலை 5 மணி முதல் இன்று காலை 5 மணி வரை இந்த எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என்றும் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.